இங்க 2 பேரும் நிறைய பெண் குழந்தைங்களோட போட்டோவை போன்ல வச்சுக்கிட்டு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்போதே ஏதோ கேடுகெட்ட கும்பல் மாதிரி தெரியுது. இப்ப 3ஆவதா வந்த ஒருத்தன் அதுல ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்து ரொம்பவே பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறான். உடனே அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து, உங்க பொண்ணை ஏதோ வயசானவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஆமாப்பா எனக்கு 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போறதுக்கே என்கிட்ட வழி இல்ல, அதான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு சொல்றான். உடனே அவன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டுட்டு போய் எங்கேயாச்சும் வித்துருவான், நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் நல்லபடியா அவளை பாத்துக்கிறேன்னு சொல்ல, அந்த பொண்ணோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு 12 வயசு தான் ஆகுது, நல்லா படிக்கிற பொண்ணு, அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களேன்னு புலம்ப, இவனும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா கையில கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு போறான். இப்ப மாப்பிள்ள ஜாலியா கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்க அந்த சமயம் அந்த பொண்ணோட அப்பா வந்து, தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, நம்ம ஊர்ல 2 வாரத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி இறந்து போச்சுல, அந்த ஆள் வந்து நிறைய பணம் கொடுத்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவன் கொடுத்த பணத்தை அங்க வைக்க அவ்வளவுதான், இவனுக்கு வந்த கோபத்துக்கு செருப்பு எடுத்துக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்காக துரத்துறான். அப்புறம் மாப்பிள்ள குளத்துல கிளம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவன்ட்ட போய், ஏன் அவன் பொண்டாட்டி இப்பதானே செத்து போச்சு, அதுக்குள்ள உனக்கு வேற கல்யாணம் கேக்குதா, அதுக்கு உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, நான் கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பொண்ணு தான் கிடைச்சிட்டு கேட்க, அந்த ஆள் இவனை அடிக்கிற மாதிரி வந்துட்டு உள்ள போறான். அங்க அந்த பொண்ணு கல்யாண குளத்துல கட்டில உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கா. இவன் அவளோட ட்ரெஸ் சரி பண்ண சொல்லிட்டு அவளோட ஸ்கூல் புக்கை கொண்டு வந்து கொடுத்து, உன்னை நான் குடும்பம் நடத்துறதுக்காக கூட்டிட்டு வரல, உன் கல்யாணத்தை நிறுத்தி உன்னை படிக்க வைக்கதான் என் பொண்டாட்டியோட நகையெல்லாம் வித்து உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி கூட நான் குடும்ப வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டேன், ஆனா எங்களுக்கு ஒரு குழந்தைய வளர்க்குற பாக்கியம் தான் கிடைக்கல, அதனாலதான் உனக்கு நான் அப்பாவா இருந்து உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்ல, அவளும் சந்தோஷத்துல இவரை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. இத மாப்பிள்ள குளத்துல இருந்து பாத்துட்டு இருந்தவன், சே நம்ம எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும்னு சொல்லி அந்த மனுஷனை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு அவன் கையில வச்சிருந்த காசையுமே அங்கேயே வச்சுட்டு போறான்.